Tropic of Cancer to Tropic of Capricorn. அந்த இடையில இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து இந்த சோலார் அலையன்ஸ்குள்ள கொண்டு வரலாம். 2030க்குள்ள வந்து $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுல இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. The member country here. Okay. The member country who has expressed their intention to be a part of the alliance. Hi Silambarasan. Hi Saseen. நம்மளோட சேனல் ஒரு ஸ்லோ அண்ட் ஆல்சோ சஸ்டைன்டு growthல இருக்கு. ஓகே. நம்மளோட கண்டென்ட்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ரிவ்யூஸ், நல்ல ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட அந்த சேம் செக்ஸ் மேரேஜ் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ இருக்கு இல்லையா? அந்த வெர்டிக்ட், சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் நம்ம டீகோட் பண்ணி சொன்னதுல வந்து எனக்கு பர்சனலா நல்ல மெசேஜஸ் வந்துச்சு. ஓகே ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூகேல இருந்து 2 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே. ரொம்ப ஸ்வீட்டா ஃபீல் பண்ணேன் நான். ஸோ அண்ட் ஆல்சோ என்னோட கண்டென்ட் ஒரு கமெண்ட் கூட ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. ஓகே ஓகே. ஸோ இந்த சஸ்டைன்டு growth இட் இஸ் வெரி டிசைரபிள். யோசிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே. அப்படியே கொஞ்சம் ரிவைவ் ஆகிட்டு வரோம். ஆமா, கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வரோம். ஸோ நம்மளையும் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும், நம்ம டீமையும் கங்க்ராச்சுலேட் பண்ணிடணும். அதனால இந்த இடத்துல நான் சொல்றேன். அடுத்து இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேட்டர். ஸோ என்ன கரண்ட் அஃபேர் நீங்களே சொல்லுங்க. அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட 6th அசம்பிளி அது வந்து October 30 to November 2 வரைக்கும் இந்தியாவில் நடக்க போகுது. 4 நாள் நடக்குது. 4 நாள் நடக்குது. ஸோ அதுதான் வந்து கரண்ட் அஃபேர். அதை பற்றி தான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது ரிலேட்டடான ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. ஆமாம். ஸோ அந்த 15 days முன்னாடியே எப்போ அது நடக்கிறதானே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க யூனியன் கவர்மெண்ட் சார்பாக. ஸோ அது இன்னைக்கு வந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு கரண்ட் அஃபேராக நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் நம்ம பப்ளிக்கு தெரியல, பட் ஆனால் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா எவ்வளவு இம்பார்ட்டன்டான மேட்டர்னு தெரியும். ஏன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து இந்தியாவோட ஒரு பிரெயின் சைல்டு. ஆமா, இந்தியா அண்ட் பிரான்ஸோட பிரெயின் சைல்டு சொல்லலாம். இந்த COP21 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21ல அந்த 2015ல இதை வந்து கன்சீவ் பண்றாங்க. பாரிஸ்ல நடக்கும் போது பிரான்ஸும் இந்தியாவும் அந்த ஐடியாவை கன்சீவ் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அந்த இடையில இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து இந்த சோலார் அலையன்ஸ்குள்ள கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து தான் சோலார் எக்ஸ்போஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கு, அந்த மாதிரி கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியாவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மாற்றி யுனைடெட் நேஷன்ல மெம்பரா இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே இதுல வந்து ஆட் ஆயிக்கலான்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆமாம். பட் ஆனால் அப்படி என்ன சொல்றது, யூஎன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் இது இருக்கணுங்கிற மாதிரி அவசியமும் கிடையாது. ஆமா, அது ஒரு எப்படி அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எடுக்கிறதுங்கிறதுக்கான ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்காக நம்ம அதை வச்சுக்கலாம். ஆமா. அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்து நான் ஆக்சுவலி யூகேல இருந்தப்போ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து கிளாஸ்கோல நடந்துச்சு. ஓகே. இப்போ இந்த வருஷம் இப்போ வரப்போறது வந்து துபாயில நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், பட் ஆனால் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஸோ இதான் அந்த ஐஎஸ்ஏவோட ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர். இதுதான் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு, ஐஎஸ்ஏவோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட்லி எனர்ஜி டிரான்சிஷன். அதாவது மோர் பார்ட் ஆஃப் த எனர்ஜி அது வந்து ரெனியூபிள் எனர்ஜியா இருக்கணும் அப்படிங்க. இப்ப இருக்கிற அந்த கன்வென்ஷனல் மெத்தட்ல இருந்து எனர்ஜி டிரான்சிஷன் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய அப்ஜெக்டிவா இருக்கு. ஆமா. ரெண்டாவது வந்து எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட். 2030க்குள்ள வந்து $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுல இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் எனர்ஜி டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட், எனர்ஜி டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ வந்து சோலார் எனர்ஜி நம்ம எடுக்கணும் அப்படின்னால போட்டோ வால்டாயிக் செல் தான். ஆமா, முக்கியம் இல்லையா? போட்டோ வால்டாயிக் செல் இதுல செய்யறாங்க. சிலிகான் பேஸ்டு, அந்த சிலிகான் பேஸ்டா தான் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. சிலிகான் பேஸ்ட் வந்து மேஜர் பார்ட். ஆமா, 90% அந்த மாதிரி வந்து மேஜர் பிளேயர் வந்து சிலிகான். அதை இன்னும் கரெக்டா சொல்லணும்னா கிறிஸ்டலைன் சிலிகான் டெக்னாலஜினே சொல்லலாம். அது இல்லாம இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ். ஸோ இந்த மாதிரி எப்படி எல்லாம் புது டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வருது, டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன எப்படி எல்லாம் ஏற்படுத்தலாம் இப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த ஐஎஸ்ஏவோட ஒரு அப்ஜெக்டிவாகவும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த மேட்டர்ஸ் ஐஎஸ்ஏவுக்கு பிஹைண்டா, ஐஎஸ்ஏவோட ஃபோக்கஸ் ஏரியாஸா இருக்கு.
இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்றாங்க இந்த அலையன்ஸ்ல. ஸோ அவங்களையும் டெவலப் பண்ண வைக்கணும், இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில வந்து அவங்களையும் கொண்டு வரணுன்ற ஒரு முன்னெடுப்பு இருக்குது. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிரிட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க ரெனியூவபிள் எனர்ஜிலேயே. இல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத தாண்டி சோலாரை எப்படி வந்து ஸ்மாலர் பாக்கெட்ஸா கொண்டு போறது அந்த மாதிரி. ஸ்மாலர் பாக்கெட்ஸ்ங்கிற வேர்ட் அவங்க இதுல இல்ல, பட் நம்மளா சொல்றோம். ஆமா, ஸ்மாலர் பாக்கெட்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன். அதுதான் வந்து ஹவு டு டிரான்சிட் த லெசர் பாக்கெட்ஸ், ஸ்மாலர் பாக்கெட்ஸ் இன்டு சோலார் எனர்ஜி அப்படிங்கறதான் வந்து ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்ஜெக்டிவா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் சசின். இப்ப வந்து இதோட மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 116, அது 116 கண்ட்ரிஸ் வந்து இதுல மெம்பரா இருக்காங்க. ஆமா, பட் சிக்னேட்டரிஸா இருக்காங்க. ஆமா. தென் ஒன்லி 94 வந்து ரேட்டிஃபைட் கண்ட்ரிஸா இருக்காங்க. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்றதுதான். அது இந்த எக்ஸாம் ரிலேட்டடா அது புரியணும். ஆமா, அதாவது சிக்னேட்டரி மெம்பர்ஸ்ங்கிறவங்க வேற, ராட்டிஃபைடு மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வேற. ஓகே, ஒரு பெரிய பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, சின்ன விஷயம் தான். பட் இருந்தாலும் அதை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இப்போ ஐஎஸ்ஏன்னு ஒரு அலையன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த அலையன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்களோட கீ ஃபோக்கஸ் ஏரியாஸ், இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ், இவங்க என்னென்ன பண்ண போறாங்க, இது என்ன மாதிரிலாம் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ரோட் மேப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுல இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ கோ இன் டு த அலையன்ஸ், ஐ டாக் டு த பீப்புள் அண்ட் தென் ஐ சைன். ஓகே, நான் வந்து நான் ஒரு சிக்னேட்டரி மெம்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட மெம்பர்ஷிப்பை வந்து ஒரு இன்டென்ஷனை காட்டுறேன். ஸோ சிக்னேட்டரி மெம்பர் யாருன்னா the member who has the member country here. Okay, the member country who has expressed their intention to be a part of the alliance, to work on the focus area, to create the impact. Okay, whereas இருக்கிற அந்த எல்லா அப்ஜெக்டிவ்ஸ், ஏன்னா ஒரு அலையன்ஸ் இருக்குன்னு வைங்க, அதுக்குள்ள நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும், நிறைய ட்ரீட்டி இருக்கும், டியூட்டி பவுண்டா இதை பண்ணியே ஆகணும்னு இருக்கும், ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அண்ட் அவங்களோட அந்த மெம்பர் கண்ட்ரியோட அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ்க்கு இதெல்லாமே கரெக்டா இருக்காங்கிறது, அவங்களோட சாவரனிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட சாவரனிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு ஓகே நம்ம இதை வந்து டியூட்டி பவுண்டா போகலாமா அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு, எஸ் ஐ எம் ராட்டிஃபைங் ஆல் தீஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ, ராட்டிஃபை பண்றாங்களோ, தென் தட் மெம்பர் கண்ட்ரி வில் பிகம் அ ராட்டிஃபைட் மெம்பர். ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிக்னேட்டரி மெம்பரை வந்து மெம்பர்னு சொல்றாங்க, ராட்டிஃபைட் மெம்பரை ஃபுல் மெம்பர்னு சொல்றாங்க. இது அவங்க வெப்சைட்ல இருந்து நம்ம எடுத்தது. ஆமா. So what they say, 116 countries are signatory members and out of that 94 countries have ratified, so they are full members அப்படிங்கிற மாதிரி இருக்கு. full member status அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது, பட் இந்த கான்செப்டை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சிக்னேட்டரி மெம்பருக்கும் ராட்டிஃபைட் மெம்பருக்கும் இருக்க வித்தியாசம். ரெனியூவபிள் எனர்ஜியோட இது முக்கியத்துவம்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து குளோபலி 4th பிளேஸ்ல இருக்கு ரெனியூவபிள் எனர்ஜி. ஆமா, ப்ரொடக்ஷன் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன்லேயே 4th பிளேஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ ரெனியூவபிள் எனர்ஜின்றது வந்து இந்தியா வந்து ஒரு டார்கெட். ஆமா. ஸோ 2030க்குள்ள 50% வந்து ரீச் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டார்கெட்டு வச்சிருக்காங்க ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ அதை நோக்கி பயணப்படும் போது இதோட சேர்த்து மற்ற நாடுகளையும் அவங்க வந்து மோட்டிவேட் பண்றாங்க. ஆமா, இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் இந்தியாவில தான் இருக்கு. ஆமா, குருகிராம்ல தான் இருக்கு. ஆமா, ஓகேவா. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இதோட ஆமா, அது மட்டும் இல்லாம நம்ம மற்ற கண்ட்ரிஸும் நம்ம அது கூட சேர்த்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்தியா வந்து குளோபலி ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ள இருக்கு ரெனியூவபிள் எனர்ஜில கொண்டு வருது. இன்னொன்னு என்னன்னா, வேர்ல்ட் ஓவர் பாக்குறோம்னா சோலார் எனர்ஜில வந்து ஒரு பெரிய பிளேயர் வந்து ஜெர்மனி. டு பி வெரி ஹானஸ்ட் சொல்ல போனோம்னா, நம்ம தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் தான் இருக்கும். ஓகே, ஏரியா மேபி அதோட பெருசு, ஒரு சவுத் இந்தியாவோட சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஜெர்மனி. இதுல நம்ம இன்னும் அடுத்து பேச போறோம். இந்த இம்பாக்ட் ஆஃப் சோலார் எனர்ஜின்னு பாக்குறப்போ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடா ஜெர்மனி பெரிய பிளேயர். ஓகே, சைனா, இந்தியா, யூஎஸ் அதெல்லாம் விடுங்க, இதோட பாப்புலேஷன்லாம் வேற. பட் ஜெர்மனி நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெர்மனியே வந்து அந்த அளவுக்கு சோலார்ல வந்து
இது நிறைய பேருக்கு நியூஸா கூட இருக்கும். ஸோ ஜெர்மனி அந்த அளவுக்கு சோலார் எனர்ஜியில் அவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கிறப்போ வை கான்ட் இந்தியா பி? இந்தியா ஹாஸ் டேக்கன் தட் இனிஷியேட்டிவ். இந்தியா இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனலா சோலார் எனர்ஜி பயனீரா இருக்கு. ஸோ இன்னும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஸோ இது வந்து இந்தியா ஸ்டார்ட் பண்ண அந்த ஐஎஸ்ஏங்கிற அந்த அலையன்ஸுக்குமான இன்ட்ரெஸ்ட். என்னதான் இந்தியா ஸ்டார்ட் பண்ணதா இருந்தாலும் ஐஎஸ்ஏங்கிறது ஒரு தனி அலையன்ஸ் தான். ஆமா, அதுல அந்த அலையன்ஸ்ல இருக்கிறதுனால இந்தியாவுக்கு ஒரு சில ஆப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஸோ லிட்டரலி சொல்ல போனோம்னா இப்போ நம்ம ஆஸ் அன் ஆம்பிஷன் 2030 வந்து $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத நம்ம வந்து அப்ஜெக்டிவா வச்சிருக்கோம், எய்மா வச்சிருக்கோம். 2022ல $300 trillion வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, சோலார். இப்ப இந்த வருஷத்துக்கு 2023 இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனா வந்து $380 trillion பாக்குறாங்க. ஸோ வி ஹாவ் சம் இயர்ஸ் டு கம். 2030ல வந்து இட் ஷுட் ஹேப்பன் அரௌண்ட் லைக் $1 trillion அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகே சசின், இந்தியா பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 70 gigawatt சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி, ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து 2013ல வந்து அவங்க 1000 gigawatt அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் அவங்க டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று மூவ் பண்றாங்க. ஆமா, அந்த டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சர்விங் 1000 million people அண்ட் இன்ஸ்டாலிங் 1000 gigawatt கெப்பாசிட்டி சோலார் பவர் ஆல் ஓவர் த வேர்ல்ட், அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், கண்டிப்பா இந்த அசம்பிளியில அதை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஆமா, எனக்கு தெரிஞ்ச பிஐபி பிரசிடென்ட்ஸ் அதை பத்தி பெருசா இல்ல. பட் ஆனா இந்த நம்ம டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இந்த ஈவெண்ட்ல இருக்கும், ஒரு டிஸ்கஷனா இருக்குங்கிறது என்னோட இது. ஓகே, அது இல்லாம இந்த ப்ரோக்ராமோட அவுட்கம்ஸா வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, there is going to be 3 reports. சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட், சோலார் டெக்னாலஜி ரிப்போர்ட், அந்த மாதிரி 3 ரிப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த 3 ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து எக்ஸிபிட் ஆக போகுது. ஓகே, பப்ளிஷ் ஆகி வெளியே வரப்போகுது. அது இல்லாம வந்து ஒரு ஹை லெவல் கான்ஃபரன்ஸ் ஆன் நியூ டெக்னாலஜி ஃபார் எனர்ஜி டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நவம்பர் 1 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா, இதுல இருந்து வர்ற அவுட்புட்ஸ் தான் வந்து இந்த ஈவெண்டோட ஒரு கீ டேக்அவேஸா நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த organized things which are going to happen in this event, இந்த சமிட்ல, இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல நடக்க போற ஒரு விஷயம். ஓகே, இந்த ஐஎஸ்ஏ ரிலேட்டடா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அது நம்ம சொல்லணும் இல்லையா? ஆமா, 2016ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்திருந்தது. அதுல வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2015ல தான் அது வந்து ஆமா பீக் ஆஃப் கரண்ட் அஃபேர் இல்லையா? பீக் ஆஃப் கரண்ட் அஃபேர். 2016ல கொஸ்டின் வர்றதுனால ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. இப்ப அந்த 2016ல அந்த கொஸ்டின் வந்திருந்தது இல்லைங்களா, அதுல வந்து ஒரு 2வது ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கேட்டிருந்தாங்க, ஆல் மெம்பர்ஸ் ஆர் லைக் யூஎன்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே இதுல மெம்பர் ஆகலான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, பட் அந்த டைம்ல வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் சொல்லியிருந்தேன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கிற கண்ட்ரிஸ் மட்டும்தான் அதுல ஆக முடியும்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருந்தது. ஓகே, இது 2000 அப்போ வந்து அது வந்து ஆன்சர் வந்து நீங்க அது இது பண்ண முடியாது. இப்போ வந்து யூஎன் மெம்பர்ஸ் எல்லாருமே இது ஆகலாம். 2018 அப்புறம் அதை ரிவைஸ் பண்ணதுனால சோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, क्वेश्चन மேக்கிங்ல அந்த இது அந்த ஃபேக்ட் மாறுது பாருங்க. ஆமா, கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது அதை அப்டேட் பண்ணிக்கணும், இல்லன்னா கொஞ்சம் சிரமம் தான். சோ இந்த வருஷமும் நம்ம வந்து அதை மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவா பெருசா ஆஃப்கோர்ஸ் சோலார் எனர்ஜி ரிலேட்டடா, ரெனியூபிள் எனர்ஜி ரிலேட்டடா நம்ம வந்து மெயின்ஸ்ல பார்க்கலாம். பட் இந்த ஈவெண்ட் ரிலேட்டடாவோ இல்ல இந்த ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டடாவோ 3 ரிப்போர்ட்ஸ் வருதுன்னு சொல்றோம். ஆமா, அண்ட் அதுல வந்து நிறைய growth ரிலேட்டடாவும் இருக்கு. ஆமா, $300 million டு இப்ப $380 million வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அளவுக்கும் மேல இருக்கு. அண்ட் அந்த கிகாவாட் நிறைய ஃபேக்டர் நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வர்றதுக்கு வாய்ப்பு. ப்ரிலிம்ஸும் பார்க்கலாம், மெயின்ஸ்லயும் வந்து வர்றதுக்கான சான்சஸ், அதோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். எனிவே, with another explainer concept, we'll meet in another video. Thank you, Silambarasan. Thank you, Saseen.